ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எத்திரியம் பிடிசி வந்து ஒரு சின்ன ட்ராப் அவுட் நடந்திருக்கு. இந்த ட்ராப் அவுட் வந்து ஃபர்தராக கண்டினியூ ஆகுமா இல்லை வந்து ரிவர்ஸ் எடுத்துருக்குமான்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதாவது நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, இது வந்து ஃபர்தராக ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட் வந்து டெலிகிராமில் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நம்ம டாபிக் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து எத்திரியம் பார்த்துடலாம். எத்திரியம் பார்த்ததுக்கப்புறம் பிடிசி பார்த்துடலாம். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். சரிங்களா? இப்போ வந்து எத்திரியம் பார்த்தீங்கன்னா $3,841 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எத்திரியம் அப்படின்னு நம்ம பார்க்க போனால், இப்போ பாருங்கள், இந்த இடம் பாருங்கள், 4100 வந்து ஒரு ரெசிஸ்டன்ட், ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட். இப்போ என்ன பண்ணியிருக்கு, ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை போயிட்டு அந்த ரெசிஸ்டன்ட்டில் ரிஜெக்ட் ஆகிட்டு ஒரு ஷார்ப்பான ஒரு ட்ராப் வந்திருக்கு ஒரு நாளில், ஒன் டே கேண்டல். சரிங்களா? மறுபடியும் என்ன பண்ணியிருக்கு, மறுபடியும் போய் அந்த ரெசிஸ்டன்ட்டில் ரிஜெக்ட் ஆகிட்டு மறுபடியும் என்ன பண்ணியிருக்கு, 2 நாள் வந்து ஒரு சின்ன ட்ராப் அவுட்டு தான். சரிங்களா? ஸோ இது என்ன குறிக்குது அப்படின்னா, இது வந்து ஒரு ஹியூஜ் புல்லிஷ் சைன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ரெசிஸ்டன்ட்டில் ரிஜெக்ட் ஆனால் கண்டிப்பாக இது ஒரு புல்லிஷ் சைனாக தான் அமையும். ஓகேவா? நான் ஏன்னு சொல்கிறேன்னா, நான் நல்லா பாருங்கள், இப்படி வந்து ஒரு ரிஜெக்ஷன் வரும்பொழுது இந்த இடத்துல வந்து மேலே என்ன பண்ணுவாங்கன்னா லிக்விடேஷன் வந்து மேக் ஆகிட்டே இருக்கும். இங்கே இந்த லெவலில் வந்து லிக்விடேஷன் 4100க்கு மேலே, ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே லிக்விடேஷன் மேக் ஆகிட்டே இருக்கும். அந்த லிக்விடேஷன் எடுக்காமல் அவன் கீழே வரமாட்டான். சரிங்களா? மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்து கீழே வரமாட்டான். அப்படியே வந்து ஃபர்தராக கொஞ்சம் 3000, 3100 இல்லைன்னா 2800 அந்த மாதிரிலாம் வரும்பொழுது, வரணும்னா அவன் மேலே உள்ள லிக்விடேஷன் எடுத்துகிட்டு தான் வரணும். பட் இங்கே வந்து எடுக்கலை. ஸோ இந்த இடத்துல வரமாட்டான். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரிஜெக்ஷன், செகண்ட் ரிஜெக்ஷன் தான். இது வந்து ஹியூஜ் புல்லிஷ் சைனை காமிக்குது நமக்கு. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ரிவர்சல் பாயிண்ட் கண்டிப்பாக இருக்குது. எந்த இடத்துலன்னா இங்கே பாருங்கள், எத்திரியம்க்கு வந்து மேக்ஸிமம் வந்து, ஸோ இது வந்து ஒரு ஒன் டேயில் ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. என்னோட கணிப்பு இந்த சப்போர்ட்டில் இருந்து லிக்விடேஷன் எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து மேலே போயிடுவான். இப்படி தான் வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் நீங்கள் வேணால் வாட்ச் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் இப்படி தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மேலே அவன் லிக்விடேஷன் எடுக்கலை. ஓகேவா? ஸோ அதனால் இந்த சப்போர்ட்டில் கீழே உள்ள லிக்விடேஷன் எடுத்துகிட்டு, அதாவது 3750 கிட்டத்தட்ட அந்த மாதிரி ரேஞ்சில் வருது. சரிங்களா? ஸோ அந்த ரேஞ்சில் லிக்விடேஷன் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக மேலே போயிடுவான். பிகாஸ் வந்து அவன் மேலே ஹியூஜ் லிக்விடேஷன் மேக் பண்ணிகிட்டு இருக்கான் பிடிசி எத்திரியமில். அதனால் நல்ல பிரேக் அவுட் இருக்குது. இந்த 4100 வந்து ஒரு பெரிய கேண்டில் பிரேக் அவுட் இருக்குது. வெயிட் பண்ணி பாருங்களேன். வேணால் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய கேண்டில் வந்து இங்கே வந்து பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து 1 by 1 வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த 4900 லெவல் இருக்குது பார்த்தீங்களா, ரெசிஸ்டன்ட் இருக்குது பாருங்கள், 4800 ரீஜன். ஸோ அந்த ரீஜனுக்கு ஃபஸ்ட்டு போயிடும். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபர்தராக ரிஜெக்ஷன் வந்தால் லைட்டாக ரிஜெக்ஷன் வந்துட்டு மேலே போகும், இல்லைனா ஸ்ட்ரைட்டாக மேலே போகும். ஸோ இது இப்படி தான் நடக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்த எத்திரியம் அனலைஸ் நான் சொல்லிட்டேன் பாருங்கள் டீட்டெயிலாக. இப்போ அப்படியே வந்து நம்ம பிடிசி அனலைஸ் பார்ப்போம். ஓகேவா? ஸோ பிடிசி வந்து இந்த இடத்துல நம்ம ஆர்எஸ்ஐ வைக்கிறேன். ஸோ இது வந்து நான் எப்போவுமே ஆர்எஸ்ஐ பார்க்க மாட்டேன், இருந்தாலும் ஒரு ஆர்எஸ்ஐ வந்து வைக்கிறேன் நான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுது, ஒரு பேரிஷ் டைவர்ஜென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஆர்எஸ்ஐயில். ஸோ இது பக்காவாக வந்து அவன் கொடுக்குறான் பேரிஷ் டைவர்ஜென்ஸு. பட் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த 2 சினாரியோ நீங்கள் பொருத்தி பாருங்கள். இப்போ எத்திரியம் வந்து இந்த லெவல்லேருந்து மேலே போய்டும்னா அப்போ பிடிசி வந்து இங்கே கீழே வருமானு நினச்சி பாருங்கள். ஸோ அது கிடையாது. ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போது இந்த ஒரு ட்ராப் வந்து என்னவா இருக்குன்னா, ஒரு லாங் லிக்விடேஷன் எடுக்கிறதுக்காக தான் இந்த ட்ராப் அவுட் அவன் வந்திருக்கான். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல அவன் ஹியூஜ் பம்ப் இருக்கும். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல லிக்விடேஷன் எடுத்துகிட்டு எத்திரியம் 3775-50 ரீஜனில் வந்து 750 ரீஜனில் லிக்விடேஷன் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக மேலே போயிடுவான். அதே மாதிரி பிடிசியும் மேலே போயிடுவான். பிடிசி வந்து நெக்ஸ்ட்டு மூமெண்ட் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஸோ இது வந்து அந்த எத்திரியம் 3750 அந்த ரீஜன் வரும்பொழுது பிடிசியும் சும்மா லைட்டாக டம்ப் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம வாய்ஸ் மெசேஜில் டெலகிராம்லேயே சொல்லியிருந்தோம்.
மேக்ஸிமம் வந்தால் $1 lakh ரீஜனுக்கு வரும். அப்படி வந்துட்டு அப்படியே கன்சல்டேட் ஆகும் பிடிசி. ஸோ இந்த மாதிரி கன்சல்டேட் ஆகிட்டு அப்படியே வந்து நல்லா மேலே பிரேக் அவுட் நடந்து மேலே போயிடுவான் பிடிசி. சரிங்களா? ஸோ இதனுடைய நெக்ஸ்ட்டு டார்கெட் பிடிசிக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் பாருங்கள். லாஸ்ட் வீடியோவில் யூடியூப் போட்டிருப்பேன், யூடியூப்பில் அதில் போய் பாருங்கள். அந்த டார்கெட் நான் அதில் சொல்லியிருப்பேன். இப்போதைக்கு வந்து மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் வந்து எத்திரியம் இந்த லெவல்லேருந்து 3700 இந்த லெவல்லேருந்து ஸ்ட்ரைட்டாக பம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அது எத்திரியம் வந்து ஃபாலோ பண்ணும் பிடிசி. சரிங்களா? ஸோ மார்க்கெட் வந்து புல்லிஷு. இது சின்ன ட்ராப்பு. ஏன் நான் புல்லிஷ்னு சொல்கிறேன்னா, நான் அங்கே பாருங்களேன், நான் இதிலேருந்து எத்திரியம் வந்து புல்லிஷை தான் சொல்லிகிட்ருக்கேன். நல்லா கவனிக்கணும். நான் இந்த ரீஜன்லேருந்து புல்லிஷ், ஆக்சுவலாக இதுலேருந்து நான் புல்லிஷ் தான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கரெக்ஷன், லாங் லிக்விடேஷன் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் லாங் லிக்விடேஷன் எடுக்கிறான். நீங்கள் என்ன பாருங்கள், என்னுடைய கணிப்பு வந்து இன்னும் ஒரு வாரத்தில் எத்திரியம் வந்து இந்த ஆல் டைம் இருக்குது பார்த்தீங்களா, 4800 சம்திங் ஆல் டைம் ஹை. ஸோ இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிருக்கும் இன்னும் ஒரு வாரத்தில். ஸோ இது நடக்கிறதுக்கு அதிகமான பாசிபிள் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் சென்டிமெண்ட் அப்படி இருக்குது. ஸோ இதுதான் வந்து இனியோட அனலைஸ். ஸோ இந்த டம்புக்கெலாம் வந்து ரொம்பலாம் பேனிக்லாம் ஆக வேண்டாம். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து ஒரு லாங் லிக்விடேஷன் எடுக்கிறதுக்காக, ஒரு ஸ்டாப் லாஸ் எடுக்கிறதுக்கு வந்த ஒரு டம்ப்பு தான். ஸோ இந்த டம்புக்கு வந்து பெருசாக வந்து பேனிக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா புல் மார்க்கெட்டில் இதெல்லாம் சகஜம். சரிங்களா? ஒரு சின்ன டம்ப்பு வந்து எப்போவுமே வந்து ஷார்ப், நம்ம ஒரு ஓவர் நைட்டில் ஒரு கிராஷ்னால் நடக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஒரு லிக்விடேஷன் எடுக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி கிராஷ்னு வருவான். ஒரிஜினலாக அவன் வந்து டம்ப்பு கொடுக்குறான்னா இவ்வளோ வந்து டக்குன்னுலாம் டம்ப்பு கொடுக்க மாட்டான், மெதுவாக கொடுப்பான். ஊசியில் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி மெதுவாக கொடுப்பான். தெரியவே தெரியாது டம்ப்பு நடக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக டம்ப் ஆகும். ஒரிஜினல் பியர் மார்க்கெட்டு, ஒரிஜினல் டம்ப்லாம் டிப்லாம் அப்படி தான் வரும். இந்த மாதிரி ஒரு டம்ப்லாம் வந்து ஒரு சடனாக லிக்விடேஷன் எடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி டம்ப்லாம் கொடுக்குறான். சரிங்களா? ஸோ இது வந்து அடுத்த ஒரு 4 நாள் 5 நாளில் ரெக்கவர் ஆகிடும். பிடிசி கன்சல்டேட் பண்ணிவிட்டு அப்படியே ரெக்கவர் ஆகிடும். அதே மாதிரி இடிஹெச்சும் ரெக்கவர் ஆகிடும். நீங்கள் அடுத்த ஒரு 2 நாளுக்குள்ளே இடிஹெச் வந்து ரெக்கவர் ஆகிடும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பிடிசியும் 2-3 நாளுக்குள்ளே ரெக்கவர் ஆகிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சரிங்களா? பிடிசி வந்து எனக்கு தெரிஞ்சு அடுத்து பிடிசி ஆல் டைம் உடைக்கிறதுக்கு முன்னே இப்போ ப்ரீவியஸாக இப்போ ஒரு ஆல் டைம் வந்துச்சுல பிடிசிக்கு 1,08,000. ஸோ இந்த ஆல் டைம் ஐயே பிடிசி அகைன் உடைக்கிறதுக்கு முன்னாடியே எத்திரியம் வந்து ஆல் டைம் ஐ உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னுடைய ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். சரிங்களா? இது வந்து டெக்னிக்கல் பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன். எந்த ஒரு நியூஸ் பேஸ்டு எதுவுமே கிடையாது. ஒன்று டெக்னிக்கல் சைக்காலஜி பேஸ் பண்ணி, சென்டிமெண்ட் பேஸ் பண்ணி தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதுவரையும் நம்ம ப்ரெடிக்ஷன் அப்படி தான் இருக்கும், இனிமேலும் அப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இந்த நாலேஜ் வந்து, இந்த டெக்னிக் அனலைஸ் வந்து என்னுடைய ஓன் நாலேஜ் தான். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதும் இன்வெஸ்ட் பண்ணுறதும் முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க், உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.